எல்லாரும் முழங்கார் பண்ணிட்டு கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, அவருடைய பிரசன்னத்தை நோக்கி பார்த்து, எல்லாரும் கொஞ்ச நேரம் மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மை நடத்தின கர்த்தரை பார்த்து, ஆமென். பிரைஸ் காட். அவர் இவ்வளவு நாட்கள் நமக்கு நல்லவராகவே இருந்தார், போதுமானவராகவே இருந்தார். இந்த மாதத்தின் கடைசி வாரத்திலே, கடைசி நாளிலே நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். எனவே கர்த்தரை உயர்த்தி நன்றி செலுத்துவோம், கர்த்தரை உயர்த்தி நன்றி செலுத்துவோம். அவர் இல்லாமல் நாம் இல்லை, அவருடைய கிருபை இல்லாமல் நாம் இல்லை. ஆமென். எத்தனை பேர் உணர்றீங்க? எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, we praise you God. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை, ஆண்டவரே, உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நீர் நல்லவராகவே இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் வல்லவராகவே இருக்கிறீர். வாழ்க்கையிலே, எங்கள் வாழ்க்கையிலே எப்போதும் நீர் போதுமானவராக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு விசையாக ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, என்னை இன்னும் சுத்திகரிங்க ஆண்டவரே, என்னை இன்னும் கழுவும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எங்களை இன்னும் தூய்மையாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய உன்னதமான ரத்தம் எங்களை கழுவட்டும் ஆண்டவரே. ஓ உம்முடைய ஆண்டவரே, பரிசுத்த பிரசன்னம் எங்களை முற்றும் முடிய சுத்திகரிக்க ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், எல்லாம் பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து கேளுங்க. ஒரு 2 நிமிஷம் ஆண்டவரை பார்த்து, அப்பா எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே, எங்க சிந்தனைகளை சுத்திகரிங்க. இந்த மாதத்துல எத்தனையோ பலவீனங்கள் வரும்போது, தேவையில்லாத காரியங்கள், முறுமுறுக்கிற சூழ்நிலைகளிலே நாங்கள் ஆண்டவரை சிந்தித்திருக்கிறோம். எங்களை மன்னிங்கப்பா ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத அந்த வாலிப சூழ்நிலைகள் எங்கள் இருதயம் ஏவப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. இப்பொழுது அந்த இருதயத்தை சுத்திகரிக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எத்தனை பேரால் சொல்ல முடியும் ஆண்டவரே, அந்த பரிசுத்தத்தோடு கூட உள்ளே செல்லும் போது, அவருடைய சமூகத்திற்குள்ளே செல்லும் போது, ஓ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் நம்முடைய ஆராதனைகளை விரும்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We praise you God. ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். சவாமை உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கும் வியாபித்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. துதி சத்தம் அப்படியே அலையா எழும்பட்டும். ஸ்தோத்திரம். ஆமென். பிரைஸ் காட். ஓ ரபா ஷகதரா தியாகரபா. ஓ ஜீசஸ். துதி என்பது ஒரு மனிதன் ஆராதனை நடத்துகிறது அல்ல, நம்ம எல்லாரும் இணைந்து ஆராதனையை, ஓ ஸ்தோத்திரம், ஏறெடுப்பது தான் உண்மையான ஆராதனை. ஆமென். எத்தனை பேரால் சொல்ல முடியும்? நாங்களும் மகிமைப்படுத்துகிறோம். ஆவியானவரே, இந்த காங்கிரிகேஷன் முழுசும் நல்ல வாய்களை திறந்து, ஆமென், praise you God, praise you God. உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அக்கினி ஜுவாலை போன்ற கண்களுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய பொல்லாதவைகளை சுட்டெரிக்கிற அந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமை நிறைந்த அந்த பிரசன்னம் எங்களை மூடி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பர்வதங்களையும் மெழுகு போல உருகி போக பண்ணுகிற உம்முடைய உன்னதமான பிரசன்னம். எஸ் லார்ட். ஆண்டவரே, நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அந்த பிரதான சமூகத்தில், ஓ ஜீசஸ், அந்த உச்சிதமான அந்த பிரசன்னத்தை உணர வேண்டும் என்று சொன்னால் முழு இருதயம் நமக்கு அவசியமா இருக்கிறது. எத்தனை பேரால் சொல்ல முடியும்? முடிந்தவங்க ஸ்தோத்திரம். பலவீனத்தை எல்லாம் மறந்து, ஓ ஸ்தோத்திரம், ஓ ஜீசஸ், எல்லா சூழ்நிலைகளை மறந்து கைகளை அசைத்து, ஓ ஜீசஸ், ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நீரே எங்கள் பலனாகிய கர்த்தர், நீரே எங்கள் கேடகமாகிய கர்த்தர், ஆண்டவரே, நீரே எங்கள் கோட்டையானவர் அப்பா. நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேரால சொல்ல முடியும்? கர்த்தருடைய பிரசன்னம் வரும்போது, கர்த்தருடைய சமூகம் வரும்போது, ஓ ஜீசஸ், அவருடைய சத்தம், வேதம் சொல்லுகிறது, அவருடைய சத்தத்தை கேட்கும் போது அவைகள் பெண்மான்களை ஈன பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பர்வதங்களும் மெழுகு போல உருகி போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓ எல்லாரும் நல்ல கைகளை தட்டி ஆரவார சத்தத்தோடு கூட, இந்த நாள் முழுவதும் நம்மை நடத்தினாரு, இந்த மாதம் முழுவதும் நடத்தினாரு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. We worship you Lord. நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எல்லாரும் நல்ல கரங்களை உயர்த்தி அப்படியே ஆண்டவரை பார்த்து, அந்த சிங்காசனத்தில் இருக்கிற தேவனை பார்க்கும்போது, ஆமென், எல்லா பிரச்சனைகளும், ஹல்லேலூயா, எல்லா பிரச்சனைகளும் நம்மை சூழ நின்றாலும் அவைகள் எல்லாவற்றையும் மறக்கடிக்கிற தேவ சமூகம். நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Sing
சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. சொல்லுவோமா? ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு சிங்காசனத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. ஹல்லேலூயா. எத்தனை பேரால முடிகிறது மனதார ஆண்டவரை பார்த்து ஆராதிக்கிறவர்கள் எல்லாம் அவருடைய பிரசன்னத்தை மாத்திரம் பாருங்க பார்க்கலாம். அவருடைய பிரசன்னத்தை பார்த்து அவருடைய பிரசன்னத்தை பார்த்து ஓராபா ஷகதலா தரா ஓரியா கரதனா ஷகதலா. கொஞ்ச நேரம் அப்படி அந்நிய பாஷைகளை பேசி உங்க மனதில் இருக்கிற கவலைகள் எல்லாம் அந்த பரலோகத்துல இறக்கி வைத்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓராபா ஷகதரா பாத்தியா கரா. நல்ல அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவருடைய சமூகத்திலே ஆமென் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓராபா ஷகதரா தலதரபா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி ஹோரிபா ஷகதரியா கரபாலோ ரிகாதரா ஷகதரா தியா கரபோ. நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆவியானவரே, நீர் ஒருவரே சர்வ வல்லமை உள்ளவர், நீர் ஒருவரே சாவாமை உடையவர். நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். ஓரிகா ஷகதரா தியா கரபோ. மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஜீசஸ். எத்தனை பேரால சொல்ல முடியும்? அந்த பரலோகத்தை பார்க்கும் போது ஸ்தேவான் சொல்லுகிறான், உண்மையுள்ள சாட்சியாய் வாழ்ந்தவன் சொல்லுகிறான், ஆண்டவரை பார்த்து அவன் காண்கிறான். கர்த்தருக்கு உண்மையாய் வாழுகிறவர்கள் நிச்சயமாக ஆண்டவருடைய சமூகத்தை பார்க்கும் போது அவர்கள் எழுந்து நின்று ஆண்டவர் எழுந்து நின்று வரவேற்கிற அந்த சூழ்நிலைகளை பார்த்து சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர் மகிமை பொருந்தினவரா எனக்காக எழும்பி நின்று என்னை வரவேற்கிறாரே என்று சொல்லி அவன் எவ்வளவு ஆனந்த சந்தோஷம் அடைஞ்சான். நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து எத்தனை பேரால சொல்ல முடியும்? நான் ஆராதிக்கிற ஆராதனையை கர்த்தர் உற்று நோக்குகிறார். அதை காட்டிலும் என் உள்ள திரியங்களை ஆராய்ந்து அறிகிறார். ஆராதனை உமக்கு ஆராதனை. சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனை உமக்கு ஆராதனை. நீங்கள் நானும் பாடும்போது பரலோகம் திறக்கிறார். ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. சொல்லுங்க பார்க்கலாம். குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை. யாரு வேடிக்கை பார்க்க வேண்டாம். அப்படியே கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோமா சேர்த்து. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கு ஆராதனை. தெய்வமே மகிமையை செலுத்துகிறோம் ராஜா. ஓ ராபா ஷகதரா. ஆராதனை
உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கரங்களை உயர்த்தி அந்த கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் துதிக்கும். போற்றிடும் நாங்களும் போய் சேர்ந்து துதிக்கிறோம் ஆண்டவரே. சதத உயர்த்து. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஏக சத்தத்தோடு எல்லாரும் worship பண்ணுங்க வாங்களா. We love you Lord. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பாவும் மேகாவும் மானவரே. சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தவும் கண்களை மூடி ஆண்டவரை ஆராதிச்சு மேகாவும் மானவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கரங்களில் உடையவரே. இருபுறமும் கருக்குள்ள வசனத்திற்காக நன்றி ஆண்டவரே. கரங்களில் உடைய ரெண்டு கரங்களை உயர்த்தி சிங்காசனத்தை பாராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை எத்தனை பேரால வர்ணிக்க முடிகிறது ஆண்டவரை பார்த்து. ஜுவாலை போன்ற கண்களையும் எவ்வளவு மகத்துவமானவங்கள பாதங்களை உடையவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. பரிசுத்தமும் சத்தியமும் திறவுகோலை உடையவர். ஆராதிக்க பார்க்கலாம். நமக்காக வாசல்களை திறக்கிறவர். ஓ ஜீசஸ், praise God. கண்களை மூடி அந்த சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவரை பார்த்து மகிமை செலுத்துகிறோம். ஆராதனை உமக்கு ஆராதனை, ஓ ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. கர்த்தர் பரிசுத்த, அவரே பெரியவர், அவரே பெரியவர். ஆராதனை சேர்ந்து பாடுவோம். ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து கர்த்தருடைய சமூகத்திலே மனமகிழ்ச்சியோடு கூட சர்வ வல்லமையுள்ள தேவனை நான் ஆராதிக்கிறேன். சாவாமை உடையவரை நான் ஆராதிக்கிறேன். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை ஆராதிக்கிறேன். அவர் ஒருவரே மேன்மையுள்ளவர், அவர் ஒருவரே மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரே சர்வ வியாபி, அவர் ஒருவரே சர்வ சிருஷ்டிக. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஆராதனை
உமக்கு இந்த சத்தம் போதாது, நல்ல சத்தத்தை உயர்த்தி ஓ ரபா ஷதரகா. Yes Lord. நீங்க ஆராதிக்கும் போதே மற்றவர்கள் ஆராதிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் உணர்வு வர வேண்டும். ஓ ரிபா ஷகதரதியா கரோ ஓ ரிபா ஷகதரதியா கரபா. எத்தனை பேரால பார்க்க முடிகிறது? ஓ ஸ்தேவான், அந்த மாம்ச கண்கள் அவனுக்கு மறைக்கப்பட்டது. ஆவியின் கண்களிலே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் எழுந்து நிற்கிறதை பார்க்கும் போது அவனுக்கு ஒரு பேரானந்த அடக்கி கொள்ள முடியவில்லை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் எழுந்து நின்று என்னை வரவேற்கிறார் என்று சொன்னா நல்ல கரங்களை உயர்த்தி இப்போ சொல்லுவோம், ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை நான் இவ்வளவு நேரம் எப்படி பாடுறேன்னு தெரியல, ஆனா இப்போ சொல்ல போகிறேன், சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவரை என் கண்கள் காணும். எல்லாரும் கரங்களை உயர்த்தலாமா? எல்லா நோ எக்ஸெப்ஷன் நல்ல கரங்களை உயர்த்தி, அப்பா ஆவிக்குரிய கண்கள் உம்மை காண வேண்டும் ஆண்டவரே. எத்தனை பேருக்கு ஆசை இருக்கிறது ஒரு உன்னத அனுபவத்துக்கு செல்லணும்? ஆராதனையில ஏதோ சாதாரணமாய் ஆராதிக்கிற அனுபவம் கிடையாது, எப்பவும் போல ஆராதிக்கிற அனுபவம் கிடையாது. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஜீசஸ் ஆராதனை உமக்கு. ஏங்கட்டும் ஏங்கட்டும் இருதயம் ஏங்கட்டும். ஆராதனை ஒரு பாஷகதாரா. அநேகருடைய இருதயம் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்கிறது. ஆராதனை உமக்கு ஆராதனை. சத்தத்தை உயர்த்தி ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு. ஏகோபித்து ஒரு மனதோடு கூட சத்தத்தை உயர்த்தி ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே. தூதர்கள் துதிக்கிறார்கள். அந்த காட்சியை பாருங்க, பார்க்கலாம். ஓ சிங்காசனத்தில் எனக்கு ஆராதிக்க கொடுத்த கிருபைகளுக்காக பரிசுத்தரே பரிசுத்தரே. ஏக சத்தமாய் ஆராதனை உமக்கு ஆராதனை. ஓ ஆராதனை உமக்கு ஆராதனை. ஓஹோ ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. உயர்த்தி ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்ல போகிறோம். ஆராதிக்கும் போது நடக்கிறவைகளை நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் அறிய வேண்டும். ஓ ஸ்தோத்திரம். எளிய பலிபீடம் கட்டி எல்லாவற்றையும் தண்ணி ஊத்தி விறகெல்லாம் போட்டு அங்க அக்கினி பற்றுகிறதற்கு வாய்ப்பே இல்லை. நல்ல யோசிச்சு பாருங்க. ஆராதனை என்பது பலிபீடத்துல நம்மை முழுவதும் அர்ப்பணித்த ஆண்டவரே, சூழ்நிலை இவ்வளவுதான்ப்பா, என்னால எழும்ப முடியாது என்கிற சூழ்நிலைக்குள்ள நான் வந்துட்டேன், என்னால முடியலப்பா அப்படின்னு எல்லாவற்றையும் அர்ப்பணித்து சொல்லுகிறா. ஓ அக்கினினால் பதிலளிக்கிற தேவனே தேவன். நல்ல கரங்களை தட்டி ராஜாவை மகிமைப்படுத்தலாமா? அக்கினினாலே பதிலளிக்கிற தேவன் ஒருவரே தேவன். அவருடைய கண்கள் அக்கினி நிறைந்தது, அவருடைய வார்த்தை அக்கினி நிறைந்தது, அவருடைய சொல் அக்கினி நிறைந்தது. அது பரலோகத்தில் இருந்து வரும்போது நம்முடைய எல்லா சூழ்நிலைகளை பட்சித்து போட நல்ல கரங்களை தட்டி அக்கினி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே. பார்ப்போமா? அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை. அந்த பிரசன்னத்தை, அந்த அக்கினியை ஃபீல் பண்ணுங்க பார்க்கலாம். அதை அப்படியே உணருங்க பார்க்கலாம். உங்க உடம்புல, உங்க உள்ளத்துல, உங்க குடும்பத்துல அந்த அக்கினியை உணர்ந்து உணர்ந்து உணர்ந்து
ஆராதனை உமக்கு ஆராதனை. மெல்லிய சத்தத்தோடு கூட ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு கரங்களை உயர்த்தி ஏக சத்தமாய் ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு. ரெண்டு கரங்களை உயர்த்தி அந்த அக்கினி என் மேல் விழட்டும். ஆராதனை உமக்கு அந்த அக்கினி என் குடும்பத்துல, என் வாழ்க்கையில அளவில்லாமல் மூச்சு காட்டவரே. சத்தத்தை உயர்த்தி சேர்ந்து பாடுவோம். ஆராதனை உமக்கு ஆராதனை. அந்நிய பாஷைகளை பேசுங்க. சபையார் எல்லாரும் அக்கினி நிறைந்த பாஷைகளை பேசுங்க. ஒரு அக்கினி வேண்டும் ஆண்டவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஓரிகாதானா ஷகலாதாரியா கரபோ ராபஷேகாதானா ஷேகாதாரியா கரபா ஓரானாதாரா. நல்ல கரங்களை தட்டி ஆரவார சத்தத்தோடு கூட அபிஷேகத்தில் நிறைந்து ரீபா ஷகதானா ரபா லீபா ரேதியா கரபா. எல்லா இருள் நிறைந்த வாழ்க்கைகள், எல்லா துவண்டு போன வாழ்க்கைகள் இப்பொழுது அக்கினியால் நிரம்புவதாக. நல்ல கரங்களை தட்டி ரீபோஷியா ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. சத்தத்தை உயர்த்தி ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி சர்வ வல்லமை உள்ளவரே, சவமையுடையவரே, சகல பொல்லாதவைகளையும் உம்முடைய வார்த்தை என்னும் அக்கினினாலே அழித்து சுட்டரித்து மீண்டும் ஒரு புதிய அபிஷேகத்தை தருகிறவரே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் உம்முடைய அக்கினினால் எங்களுடைய வாழ்க்கையை நிறைத்த தயவுக்காக நன்றி. எங்கள் ஆராதனைகளை பொறுப்பெடுத்துக் கொள்ள உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசுவின் மூலம் துதிகளை செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நின்று சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த வாரம் வரைக்கும், இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்தார். எத்தனை பேர் சந்தோஷத்தோடு கூட சொல்றீங்க அல்லேலூயா? அல்லேலூயா. சத்தமா சொல்லாமா? அல்லேலூயா. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. ஹல்லேலூயா. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. சேர்ந்து பாடுவோம். அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால், அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. இந்த மாதம் வரைக்கும் தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. பாடுவோம். தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காத்தும் கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளால் காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்து கொண்டீரே. என்னை நினைக்கும், என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது. சொல்லுங்க பார்க்கலாம். என்னை நினைக்கும் கிருபை இது, சத்தமா என்னை நடத்தும் கிருபை இது. தந்தையை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை இது. சொல்லுங்க. தந்தையை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. சந்தோஷத்தோடு பாடுவோமா?
அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே. வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, நல்ல உணர்ந்து பாடுவோம். சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிட்ட தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிட்ட தேவ கிருபை. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. சொல்லுவோம். கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்துக் கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே. ஓ ஜீசஸ், எத்தனை பேரால சொல்ல முடிகிறது இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் என்ன என் குடும்பத்தை தாங்கி வந்திருக்கிறார். ஆமே, ஒரு தந்தை தோளிலே சுமக்கிறது போல, ஒரு தாய் தன்னுடைய கருவை பிள்ளையை கற்பத்திலே சுமந்தது போல உங்களையும் என்னையும் பிறந்த நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் ஆண்டவர் நடத்துகிறார். ஆமே, எத்தனை பேரால சொல்ல முடியும்? அப்படியே கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து ஒரு 2 நிமிஷம், ஆண்டவரே இந்த உலகத்திலே எனக்கு என்ன காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவரே நீர் என்னை சுமந்து நடத்துகிறீர. பாப்பாவை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் ஆண்டவரை பார்த்து ஆராதிங்க பார்க்கலாம். நீங்க ஆராதிக்கிறத அவர் ரொம்ப விரும்புகிறார். ஆமே, தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷன் ஆராதிக்கிற ஆராதனைய, அந்த மழலை வார்த்தைகளை, அந்த அழகு நிறைந்த வார்த்தைகளை அவர் உற்று நோக்குகிறார். உங்களை என்னையும் முத்தமிட்டு அப்படியே ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் உண்மை உள்ளவர். உங்களை ஆசீர்வதித்திருக்கிறாரே, உங்களுக்கு வழி இல்லாத இடங்களில வழியை திறந்திருக்கிறாரே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். நன்றி Lord, we praise your holy name. ஆண்டவரே, எங்களை இந்நாள் வரைக்கும் எங்கள் தேவைகளின் மத்தியிலே தாங்கி நடத்துகிறீங்க, எங்க பண பிரச்சனைகளின் மத்தியிலே தாங்கி நடத்துகிறீங்க. நல்ல துதிங்க பார்க்கலாம். ஓ, உங்க சத்தம் உயரட்டும். ஓ ரபா ஷகதரதியா கரபா. இது போதாது. ஆண்டவர் விரும்புகிறது ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி, ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான பிரைஸ் விரும்புகிறார். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஓ ரிபா ஷகதனதியா கரபா. உங்க சத்தம் அப்படியே எழும்புகிறது கர்த்தர் பார்க்கட்டும். ரிபாந்தராஷே ரியா கரதியா கரபோ. எங்களை இவ்வளவு நாள் தாங்கி நடத்தினீரே, இவ்வளவு நாள் கனிவுடன் நடத்தினீரே, இவ்வளவு நாள் நேசித்து நடத்தினீரே. எங்களை ஆண்டவரே உம்முடைய கரங்கள் நடத்தி வந்ததே. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. சொல்லுவோமா? தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காத்தும் கிருபை. நம்பிக்கையோடு சொல்லுவோம். தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காத்தும் கிருபை இது. கரங்களை தட்டி அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. மகிமைப்படுத்துவோம்.
அப்பா உம் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. சொல்லுங்க நல்ல. வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிட்ட தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிட்ட தேவ கிருபை. அப்பா உம் கிருபைகளால் நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா, காத்து கொண்டீரே. அப்பா உம் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அப்பா உம் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பா உம் கிருபைகளால் என்னை அடைத்து கொண்டீரே. நல்ல கரங்களை தட்டி ராஜாவுக்கு மகிமை செலுத்துவோமா? நல்ல ஆரவார சத்தத்தோடு கூட என்னை காத்து கொண்டவரே, என்னை நடத்தினவரே, என்னை வழி நடத்தினவரே, கால்கள் சறுக்கின நேரங்களில் என்னோடு கூட இருந்தீரே. நல்ல கரங்களை தட்டி நல்ல முடிந்த பலத்தை செலவழித்து, ஆண்டவரே நான் உம்மை மகிமைப்படுத்துகிறேன். நான் விழுந்த நேரங்களில் எல்லாம் உம்முடைய கிருபை என்னை தூக்கினதே. உங்க கிருபைதான்ப்பா, உங்க கிருபைதான்ப்பா. ஓ ஜீசஸ், எத்தனை பேரால சொல்ல முடியும்? நான் நேற்றைய நேரங்களில் எல்லாம் உணர்ந்தேன், நாம் வாழுகிறது ஆண்டவருடைய சுத்த கிருபை. இந்த மூச்சை நம்ம விடுகிறது சுத்த கிருபை. நல்ல யோசிச்சு பாருங்க. வென்டிலேட்டர்ல வச்சு எத்தனையோ ஒரு நாளைக்கு இவ்வளவு காசு அந்த மூச்சுக்கு ஆக்சிஜனுக்கு வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இலவசமாய் நமக்கு ஒவ்வொரு நாளும் அதை சுவாசிக்க கிருபை தந்திருக்கிறாரு. உங்க கிருபை தான் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆராதிக்கிறீங்க? ஒரு 2 நிமிஷம் நீங்க உண்மையை ஆராதிங்க பார்க்கலாம். நீங்களா ஆண்டவர் ஆராதிங்க. ஆண்டவரே, இந்த பணம் என்ன மூச்சு விட வைக்க முடியல ஆண்டவரே. இந்த வியாதி என்ன எத்தனையோ நேரங்கள்ல பலவீனப்படுத்தினது ஆண்டவரே. ஆனா உங்க கிருபை என்னை நிலை நிற்க பண்ணினது. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். இந்த கிருபை என்னை நிலை நிற்க பண்ணினதற்காக நன்றி ஆண்டவரே. நாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. எத்தனை பேர் சொல்றீங்க? அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அவருடைய அன்பை பாருங்க பார்க்கலாம். ஓ ஜீசஸ், இந்த உலகத்துல சிலுவை நேரத்திலும் எல்லாவற்றையும் நமக்காக கொடுத்தார். அவர் விட்டு கொடுக்கல, நம்ம விட்டு கொடுக்கல. நல்ல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே ஒருபோதும் எந்த சூழ்நிலைக்காகவும் நான் உண்மை விட்டு கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே. நல்ல ஆராதனை வேளையில ஒரு அர்ப்பணிப்போடு ஆண்டவரே, ஆண்டவரை பார்த்து, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. சேர்ந்து சொல்லுவோம். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஏகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. என்மேல் உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது,
கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, என் மேல் உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, உணர்ந்து உணர்ந்து தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. உங்க அன்பு பெரியது, சொல்லுவேன், உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, என் மேல் உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் நன்றியோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதி. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, என் மேல் உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மைக்காக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மைக்காக செய்து முடித்தீரே. அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, மேல் உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, என் மேல் உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஹalleluya ஹalleluya. ஓ ஜீசஸ், எல்லாரும் இணைந்து ஆண்டவரை பார்த்து, ஓ நீர் என் மேல் வைத்த உங்க அன்பு பெருசு ஆண்டவரே, உங்களுடைய இரக்கம் பெரியது ஆண்டவரே. ஒரு 2 நிமிஷம் நல்ல வாய்களை திறந்து விட்டு கொடுத்து ஆண்டவரை பார்த்து, உங்க அன்புக்காக நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்முடைய கிருபைகளுக்காக நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நல்ல சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். முடிந்த அளவுக்கு நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, உங்க அன்பு ஆண்டவரே இந்த உலகத்திலே ஸ்தோத்திரம். நான் எப்போதும் உணர்கிற ஒரு காரியம், ஓ ஜீசஸ் சொல்லுகிற ஒரு காரியம், இந்த உலகத்தில் அத்தனை தாய்மார்களை சேர்த்து அவர்களுடைய அன்பை ஒரு மனிதனுக்கு செலுத்தினாலும் ஆண்டவருடைய அன்புக்கு நிகர் வராது. ஆமே, நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உனக்கு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி, அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, போதாது போதாது, நல்ல சத்தத்தை உயர்த்தி, உங்க தயவு பெரியது, என் மேல் உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, வச்ச கிருபை பெரியது ஆண்டவரே, மீண்டும் ஒரு விஷயம், உங்க அன்பு பெரியது,
உங்க இரக்கம் பெரியது. வாழ வைக்கிறவரே, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஹல்லேலூயா. உடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவர் எதர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில வைக்கிறாரோ வைக்கவில்லையோ எடுத்து விட்டாரோ எல்லாவற்றுக்கும் ஒரு மேன்மையும் ஒரு சித்தமும் ஒரு தீர்மானமும் உண்டு. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து இந்த கடைசி நேரத்துல, இந்த மாதத்துல, இந்த கடைசி ஸ்தோத்திர வாரத்துல ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையில செய்ய நினைத்ததை என்னை கொண்டே செய்யுங்க. எத்தனை பேருக்கு அந்த அர்ப்பணம் இருக்கிறது? இந்த உலகத்துல உங்களுக்குன்னு ஒரு வேலையை கொடுத்துட்டு இதை செய்து முடிக்கணும்னு சொல்லும் போது எவ்வளவு வீரத்தோட இதை நான் தான் செய்து முடிக்கணும்னு ஒரு ஆக்ரோஷத்தோட செய்து முடிக்கிறீங்க. வாலிபர்கள் உங்களை பார்த்து சொல்ற, இந்த காரியத்துல விளையாட்டுல நான் இதை சாதிக்கணும்னு என்கிற ஒரு வெறி இருக்கிறது. அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு வெறி வேண்டும் நமக்கு. இந்த உலகத்துல ஏதோ ரட்சிக்கப்பட்டோம் என்று அல்ல, கர்த்தர் என்னை கொண்டு செய்ய நினைத்ததை என்னை கொண்டே செய்து முடிக்க வேண்டும். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு? நல்ல கரங்களை உயர்த்தி இதுநாள் வரைக்கும் போன சூழ்நிலைகளை மறந்துருங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எனக்குன்னு வைத்திருக்கிறத வேறொருத்தர் செய்து முடிக்க கூடாது. ஆண்டவரே, எலியாவுக்கு ஸ்தோத்திரம், அந்த பொல்லாத அந்த ஸ்திரியை அழித்து போடுகிறதுக்கு ஒரு தரிசனம். ஆனால் அது எலிசாவின் கையிலிருந்து மாறி யெகூவின் கையில போனது. அந்த தரிசனத்தை விட்டுவிடக் கூடாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, நீர் என் மேல் வைத்த அந்த அபிஷேகம், நீர் என் மேல் வைத்திருக்கிற அந்த திட்டத்தை நான் இழந்துடக்கூடாது. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மைக்காக செய்து முடித்தீரே. செய்யுங்கப்பா. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மைக்காக செய்து. மீண்டும் ஒரு விஷயம் கரங்களை உயர்த்தி, கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மைக்காக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அப்படியே தேவ சமூகத்துல கர்த்தராகிய ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதங்களிலே தேவன் நடத்துகிற தேவன் கூட நடந்து வருகிறாருங்கிற உண்மையை நம்ம உணரணும். அந்த உண்மையை உணர்ந்துட்டா நம்ம வாய் சும்மா இருக்காது, அவரை துதிச்சுக்கிட்டே இருக்கோம். கொஞ்ச நேரம் மௌனமா இல்லாம அப்படியே நீங்க துதிக்க ஆரம்பிக்க பார்க்கலாம். சொந்த வார்த்தைகளை சொல்லி, யார் உங்களுக்கு சொல்லி தரணும்னா வேற தெய்வத்தை அல்ல, அவர் உங்க தெய்வமா இருந்தா துதிங்க. அவர் யாரோ ஒருவருடைய தெய்வமா இருந்தா துதிக்க வேண்டாம். அந்த தேவனோடு இருக்கிற உறவு. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். Thank you, Holy Spirit of God. Hallelujah, hallelujah. உமக்கு நன்றி, 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 நன்றி. Thank you, Lord. அப்படியே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லுங்க. நல்ல உள்ளத்துல ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஆமென், ஆமென். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எரேமியா 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன்,
அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்துக்கு திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். 1985 ஆண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக நான் ஏற்றுக்கொண்ட அந்த நாட்களில் இந்த பரிசுத்த வேதாகமத்தை நான் வாசித்து கொண்டிருந்த போது, அந்த நாட்களில் இந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். இந்த வசனத்தினுடைய அர்த்தம் எனக்கு தெரியவில்லை. அந்த சபையில் இருந்த ஒரு டாக்டர், அந்த சபையினுடைய மூப்பர், அவரிடத்திலே இந்த வசனத்தை சொல்லி, இந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் என்னோடு கூட பேசுவது போல தெரிகிறது என்று கேட்டபோது அவர் சொன்னார், இந்த வசனம் மிகவும் அற்புதமான ஒரு வசனம், மிகவும் அதிசயமான ஒரு வசனம். காரணம், இன்னைக்கு இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட எல்லாருமே அவரை அறிவதில்லை, அவரை தெய்வமாய் அறிவதில்லை, அவரை கர்த்தராய் அறிவதில்லை, அவரை தேவன் என்று அறிவதில்லை. ஏதோ ஏடிஎம் மிஷின்ல காசு எடுக்கிற மாதிரி பொருளாதாரத்துல தேவை ஏற்பட்டா ஏசுட்ட போய் ஜெபம் பண்ணா கிடைக்கும், அல்லது சரீரத்துல ஏதாவது பலவீனம் ஏற்பட்டா ஏசு ரத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்கும், நமக்கு வேலை கிடைக்கும், என்ன தேவையோ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணா கிடைக்கும்ட்டு நம்முடைய தேவைகளை கொடுக்கிற ஒரு நபராகவே இயேசுவை இன்றைக்கும் எல்லா சபைகளிலும் பெருவாரியான மக்கள் அப்படி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். சிலருடைய கண்கள் தான் திறக்கப்பட்டிருக்கிறது, அவர் தேவன். ஆமென். அப்ப நான் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து பிறந்து இந்த அனுபவத்துக்குள் வந்தபோது இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை அவர் எனக்கு சொன்னாரு. இயேசு உண்மையிலே தெய்வங்கிறத அறியும்படி உன் இருதயத்தில் அவர் கிரியை செய்ய போறார். ஏன் இன்னைக்கு இந்த வசனத்தை நான் எடுத்து பிரசங்கம் பண்றேன்னா, நேற்றுக்கு என்னுடைய தாயாருடைய அடக்க ஆராதனைக்கு எங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். அத்தனை பேரும் அவ்வளவு வைராக்கியம் உள்ளவர்கள். பூசாரிகளும் அங்கே என்னுடைய ஒரு கொம்பை வச்சுட்டு எங்க சித்தப்பா ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தார், அவர் பூசாரி. இன்னொருத்தர் எங்க அண்ணன் ஒருத்தர், அவரு வேலை கவர்மெண்ட் வேலை ரிட்டையர்ட் ஆகிட்டு அவரே சொந்த கோயில் கட்டி, நேத்தம் கேள்விப்பட்டேன், சொந்த கோயில் கட்டி அவரே அதுக்கு பூசாரி ஆயிட்டார். இப்படி வைராக்கியமான குடும்பம். இயேசுவை பற்றி எவ்வளவோ சொல்லி ஆகிட்டு, இந்த 2 நாள்ல கூட எங்க அக்காட்ட எல்லாம் போய் மரணத்துக்கு பின்னாடி உள்ள வாழ்க்கையை பற்றி பேசி எவ்வளவு சொன்னாலும் தலையாட்டுறாங்க, ஆனா ஏற்றுக்கொள்ள. காரணம், அப்ப நான் உட்காந்து யோசிச்சேன், ஆண்டவர் இந்த வைராக்கியமான குடும்பத்திலிருந்து நான் எப்படி உங்கள்கிட்ட வந்தேன், எப்படி என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, நான் மட்டும் எப்படி உங்களை தெய்வமா பார்க்க முடிஞ்சது? இத்தனை பேருக்கு இயேசு பற்றி சொன்னாலும் எல்லாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அவரும் ஒரு கடவுள், நாங்க நம்புறோம் அப்படிம்பாங்க. ஆனா இந்த ஒரு வைராக்கியமான குடும்பத்திலிருந்து நானும் சின்ன வயசுல இருக்கும்போது வெள்ளிக்கிழமை தோறும் எங்க ஊருக்கு வெளியே இருக்கிற அந்த ஆறு ஓடை, அதாவது வாய்க்கால் சொல்லுவாங்க, வாய்க்காலே தலைக்கு மேலே தள்ளி போகும், அதுல வந்து குளிச்சுட்டு பித்தளை செம்புல அங்க இருக்கிற பிள்ளையார் கோயிலில் போய் தண்ணி எடுத்து ஊற்றி 3 சுற்றி சுற்றி அரளிப்பூவெல்லாம் போட்டு அந்த தீர்த்தத்தை கொண்டு போன வீட்டுக்கு, இப்படியெல்லாம் வளர்ந்தவன் தான் நான். அவ்வளோ வைராக்கியம். ஆனா நான் எப்படி இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்? அப்ப அந்த நாள்ல ஆண்டவர் பேசின அந்த வார்த்தையை எனக்கு ஞாபகப்படுத்தினாரு, மகனே, நான் தெய்வங்கிறத அறியும்படி உன் இருதயத்துல நான் கிரியை செய்தேன். அப்படிதான் நான் நினைச்சேன், இயேசு எனக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தை விட அவர் தெய்வங்கிறத நம்பும்படியான இருதயத்தை கொடுத்தாரு. அந்த ஆசீர்வாதம் தான் என் வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதம். நல்ல கைகளை தட்டி. இல்லாட்டா நானும் அவங்களோட ஒரு ஆளாத்தான் உட்கார்ந்துருப்பேன். நானும் அந்த கூட்டத்துல தான் இன்னைக்கு வரைக்கும் மணியாட்டிக்கிட்டு உட்கார்ந்துருப்பேன். ஆனா சர்வ வல்லமையுள்ள தேவனை அறிந்து அவருடைய பிள்ளையாக வாழ்வதற்கு ஆண்டவர் இப்படி ஒரு மன கண்களை திறந்தாரு. இன்னைக்கு உங்க குடும்பத்தை யோசிச்சு பாருங்க, எத்தனை பேரோட உங்க சொந்தக்காரங்களோட போராடுறீங்க, ஆனா நீங்க மட்டும் சொன்ன உடனே ஏற்றுக்கொண்டீங்களே, அது நீங்க செய்த செயல் அல்ல. உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே அவர் உங்களை தெரிஞ்சுக்கிட்டதுனால அவர் தெய்வம்னு அறியக்கூடிய இருதயத்தை அவர் உங்களுக்கு கொடுத்தார். இப்ப சொல்லுங்க, எது பெரிய ஆசீர்வாதம்? இயேசுவை தெய்வமாய் காண்பது. அல்லேலூயா.
இயேசுவை தெய்வமாய் காண்பது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல யெகோவா தேவனை எல்லாரும் ஆராதித்தார்கள். அந்த தேவனுக்கு பல பெயர்கள், புனைப்பெயர்கள் இருந்தது, காரண பெயர்கள் இருந்தது. புதிய ஏற்பாட்டுல இயேசுங்கிற பேர்ல நிறைய பேர் இருந்தாங்க. பரியேசு, இயேசுங்கிற பேர்ல நிறைய பேர் இருந்தாங்க. அதனாலதான் இயேசுன்னு நம்ம மொட்டையா சொல்லக்கூடாது. ஒண்ணு கர்த்தராகிய இயேசு, இல்லாட்டி ஆண்டவராகிய இயேசு, இல்லாட்டி இயேசு கிறிஸ்து. வெறும் இயேசுன்னு சொல்லக்கூடாது. புதிய ஏற்பாட்டுல இயேசுங்கிற பேர் தான். பழைய ஏற்பாட்டுல யேசுவா, யோசுவா, எபிரேய பேரு யோசுவா. எனவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு இயேசு இயேசுனா கிறிஸ்தவங்க தெய்வம்னு நிறைய பேர் பார்த்துருக்காங்க, வெள்ளக்காரனுடைய தெய்வம்னு அறிஞ்சிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு என்ன தெரியலன்னா, அவர் தான் தெய்வம்னு என்ன செய்ய முடியல, அறிய முடியல. இன்னைக்கு நீங்களும் நானும் இங்க வந்து உட்கார்ந்துருக்கும் போதுல ஒரு காரியத்தை யோசிப்பாங்க. இன்னைக்கு நான் ஆழமான பிரசங்கம் பண்ண விரும்பல, ஆனா நம்ம அஸ்திவாரத்தை கொஞ்சம் தோண்டி பார்க்க போறோம். நான் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவருக்குள்ள நிலைக்க முடியுதே. நமக்கு வர்ற போராட்டம் உலகத்தை விட நமக்கு தான் அதிகமா போராட்டம் வருது. நமக்கு பிரச்சனை வந்தும் இன்னைக்கு நிக்கிறோமே. ஆமே. ஒருத்தர் பாடினாரு, ஆனாலும் வாழுறேனே ஏன் 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 கிருபை கிருபை கிருபை. அவருக்கு புரிஞ்சு போச்சு, என்னென்னமோ நடந்து எப்படியோ ஆயிருக்க வேண்டியனா இன்னும் வாழ்றேன். எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? என் வாழ்க்கை என்னைக்கோ முடிய வேண்டியது, எப்படியோ போக வேண்டியது. என்னென்னமோ பிரச்சனை வந்தாலும் இந்த இயேசுவை விட்டுட்டு என்னால போக முடியாததுக்கு காரணம், அவரு என் இருதயத்துல அவர் தெய்வங்கிறத வெளிப்படுத்திட்டார். கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்த எத்தனை பிள்ளைகளுக்கு அவரை தெய்வமா பார்க்க முடியல தெரியுமா? அவங்க கடவுள், இது நம்ம கடவுள், அப்படித்தான் பார்க்கறாங்களே தவிர இவர் தான் நம்முடைய இரட்சகர், இவர் தான் நம்முடைய தேவன் என்று அவர்கள் என்ன செய்யவில்லை, பார்க்கவில்லை. அவரை தேவன் என்று அறிய, இப்ப திரும்ப இந்த பேக்ரவுண்டோட அந்த வசனத்தை பாருங்க பார்க்கலாம். நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு, நமக்கே அந்த இருதயம் வரல, அவர் தான் கொடுத்தார். அப்ப இயேசு நமக்கு கொடுத்த மிகப்பெரிய முதல் ஆசீர்வாதம் அவரை நம்பக்கூடிய, தெய்வமாய் நம்பக்கூடிய ஒரு இருதயம். இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் எப்படி நம்பினாங்க தெரியுமா? எப்படி நம்பினாங்க தெரியுமா? போதகரே, நீர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று அறிந்திருக்கிறேன் என்று நிக்கதோமி சொன்னான். தேவன் என்று அவனுக்கு அறிய முடியல, தேவனிடத்திலிருந்து வந்த போதகர்னு அறிந்திருந்தான். சமாரியா ஸ்திரீ, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்று சொன்னான். ஆண்டவர் செய்த அற்புதங்களை பார்த்தபோது மகா தீர்க்கதரிசியானவர் நம் மத்தியிலே தோன்றி இருக்கிறார் என்று பார்த்தார்களே தவிர, பழைய ஏற்பாட்டில் தேவனால் பயன்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசிகளோடு ஒப்பிட்டு பார்த்தார்களே தவிர தேவன் என்று அறிய முடியவில்லை. ஆனால் யாருடைய இருதயத்தில் அவர் தெய்வம் என்று அறியக்கூடிய அந்த கிருபையை கொடுத்தாரோ அவங்கெல்லாம் பிடிச்சுக்கிட்டாங்க. அந்த சபையை பார்த்து கேட்கிறேன், இயேசுவை தெய்வம்னு பிடிச்சிருக்கீங்களா, எனக்கு ஏதாவது செய்வார்னு பிடிச்சிருக்கீங்களா? ஏதாவது செய்வார்னு பிடிச்சிருந்தீங்கன்னா செய்வாரு, பரலோகத்துக்கு கூட்டு போக மாட்டாரு. நம்பினதுக்காக ஏதோ வந்தா வச்சுக்கன்னு கொடுத்துருவார். ஆனா நான் அவரை தெய்வமா இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன், இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது அவர் தெய்வமா இருந்தாரா, பிறந்த பின்னாடி தெய்வமா இருந்தாரா? பிறக்கும் போதே தெய்வமாக அவர் இருந்தார். உலக மக்கள் அவர் செய்த செயலை வைத்து இவரா இருப்பாரோ அவரா இருப்பாரோ, தீர்க்கதரிசியா இருப்பாரோ, அப்படி இருப்பாரோ இப்படி இருப்பாரோன்ட்டு கணித்தார்கள். ஆனால் பரலோகம் என்ன கணித்தது? இந்த பூமியில அவரை நமக்கு கொடுத்த போது இந்த பரலோகம் சொல்லுது, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தா, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் என்னது? ஆளுகிற தன்மை. ஆமென் சொல்லுவோமா? அப்ப இயேசு தேவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு ஆளுகிறவர். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளத்தான் கஷ்டம். உங்க வாழ்க்கையில வந்துட்டாருன்னா அவர் உங்களை ஆளுகை செய்யணும். பழைய வாழ்க்கையில பிசாசு நம்மளை ஆளுகை செய்தான். எப்படி தெரியும்? பிசாசை பத்தியே யோசிக்கல. எத்தனை பேர் இது ஆமான்னு ஒத்துக்கிறீங்க? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம யாரை பத்தி யோசிக்கல? தேவனை பத்தியும் யோசிக்கல, பிசாசை பத்தியும் யோசிக்கல, நம்மளை பத்தி மட்டும்தான் யோசிச்சோம். அப்படி நம்மளை பத்தி யோசிக்க வச்சது யாரு? பிசாஸ். நமக்கு தெரியாமலே பிசாஸ். எப்படி பாஸ் இதெல்லாம் நடக்குமா? லூக்கா சுவிசேஷத்துல ஒரு பெண் கூனியா சர்ச்சுக்கு வர்றா. கூனியா சர்ச்சுக்கு வர்றா. அவளை ஆளுகை செய்யறது பிசாசுன்னு அவளுக்கு தெரியாது.
எல்லாருக்கும் வர்ற மாதிரி ஒரு கூன் வியாதி வந்திருக்குன்னு தான் வந்தான். ஆனா இயேசு பார்த்தபோது இவளை அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்கிறது ஒரு அசுத்த ஆவி. நான் இப்ப எங்க அம்மா கதையை சொன்னனே, அந்த மாதிரி அசுத்த ஆவி ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்த உடனே உள்ள இருக்க அசுத்த ஆவியை கட்ட அவிழ்த்தாரு. இந்த பிள்ளைங்க இந்த அம்மாவுக்கு விடுதலை கொடுத்தாரு. உடனே நிமிர்ந்து தேவனை துதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அசுத்த ஆவி ஆளுகை செய்தால் அந்த நபர் கர்த்தரை துதிக்க மாட்டார்கள். ஆலயத்தில் நீ துதிக்கலைன்னா அசுத்த ஆவி ஆளுகை செய்துன்னு அர்த்தம். கொஞ்சம் கடினமான வார்த்தை தான், வேற வழி இல்லை. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்தாருன்னா என்ன செய்ய வைப்பாரு? கர்த்தரை துதிக்க வைப்பார், கர்த்தரை ஆராதிக்க வைப்பார். நீ உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தா உள்ள ஆண்டவர் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா பரிசுத்த ஆவியானுடைய வேலையை கர்த்தரை மகிமைப்படுத்துறது தானே. ஆளுகை செய்கிறவராக, ஆளுகை செய்கிறவராக. பிலிப்பியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 11ஆம் வசனத்தை வாசிக்க, 10 வாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை அவருக்கு. இப்ப சொல்லுங்க, இயேசு யாரு? கர்த்தராகிய ஆண்டவர் சொல்றோம்ல, சர்வ வல்லமையுள்ள அந்த யெகோவாவுக்கு கர்த்தர். கர்த்தர் என்றால் த லார்ட், ஆளுகை செய்கிறவர். சிலர் எஜமான என்ன சொல்லுவாங்க? எஸ் லார்ட், மை லார்ட் அப்படிம்பாங்கல்ல. லார்டுங்கிற வார்த்தை பொதுவானது. ஆனா நம்ம பைபிள்ல ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த லார்டுங்கிறது விசேஷமானது. ஆமே. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் இதை அறிஞ்சிருக்கமாங்கிறது ரொம்ப முக்கியம். நான் இயேசுவை கர்த்தரா அறிஞ்சிருக்கனா? அவர் நான் தேவன் என்று அறியும் இருதயத்தை உனக்கு கொடுப்பேன். எதுக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு? அந்த வசனத்துக்கு திரும்ப வாங்க. எரேமியா 24ஆம் அதிகாரத்துக்கு படித்தோம் அல்லவா? அந்த வசனத்துல நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவன். இந்த ரிலேஷன்ஷிப். ஐயா, நீங்க கம்பெனியில வேலை பார்க்குறீங்க, மாசம் மாசம் சம்பளம் கிடைக்குது. அந்த கம்பெனி உங்களுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுக்கும். வேலையை விட்டு எடுத்தாச்சுன்னா அந்த ஐடி கார்டு செல்லாது. ஆனா ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிற இந்த காரியம் உறவு சம்பந்தப்பட்டது. தேவன், நான் அவருடைய பிள்ளை, அவர்கள் நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் இல்லையா? அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள். அப்படி என் ஜனமா மாறிட்டா என்ன செய்வாங்க? முழு இருதயத்தோடு என்னிடத்துக்கு திரும்புவாங்க. இங்கதான் விஷயம் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேரு ஆண்டவரை முழு இருதயத்தோடு நேசிக்க முடியல, முழுசுமா ஒப்பு கொடுக்க முடியல. ஏன்னா இன்னும் அனுபவிக்கிறதுக்கு ஏதோ கொஞ்சம் உலகத்துல இருக்கு. ஏன்னா இவர் தான் என்னை ஆளுகை செய்கிறவர்னு கர்த்தர்னு அறியல. டிவி கொஞ்சம் எஜமானா இருக்கு, மொபைல் கொஞ்சம் எஜமானா இருக்கு, வேற ஏதோ பாவம் கொஞ்சம் எஜமானா இருக்கு. அங்கெல்லாம் இருதயம் இருக்கிறதுனால முழு இருதயத்தோட யாரும் தேட முடியல. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் உங்களை கர்த்தர்னு அறியணும், என் முழு இருதயத்தையும் உங்கள் பக்கம் கொடுக்குறேன். இந்த முழு இருதயத்தையும் அவர் பக்கம் கொடுத்துட்டீங்கன்னா வேற எதுலையும் நாட்டம் வராது. ஆமேன்னு சொல்லுவோமா? எப்ப பார்த்தாலும் பைபிள் வாசிச்சோம், வீட்டு வேலையெல்லாம் செய்வீங்க, உங்க கடமையெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா எதைத்தான் படிப்பீங்க? பைபிள் வாசி ஜெபம் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. நேற்றுக்கு எங்க அம்மாவுடைய அடக்காராதனையில் மத்தியானம் தான் நடந்தது. காலையிலேருந்து வர்றவங்க போறவங்க எல்லாம் உட்காந்துருந்தாங்க, நானும் அங்கே உட்காந்துருந்தேன். உட்காந்துக்கிட்டு நிறைய புஸ்தகத்தை படிச்சு முடிச்சிட்டேன். ஆமே, பைபிள் புஸ்தகம். அவங்கள்ட்ட பேசிட்டே இருப்பேன் அப்படி. மொபைலில் வாசிக்கிறது நமக்கு அட்வைசபிள் கிடையாது. ஆத்திர அவசரத்துக்கு வாசிக்கலாம். ஏன்னா இதுல ஜீவன் கிடையாது. இதை தனியா படிச்சா இதுல இருந்து கர்த்தர் பேசுவார். நான் ரெண்டையும் பார்த்துட்டேன். மொபைல் படிக்கும் போதுல ஏதோ நம்ம படிக்கணுங்கிற கடமைக்கு படிக்கிறோமே தவிர இதுல இருந்து ஜீவன் வரவே வராது. ஏன்னா இதுக்குள்ள நிறைய ஆப் இருக்கு, நிறைய காரியங்கள், கண்ட குப்பையெல்லாம் அதுக்குள்ள இருக்கு. அதுல ஒரு பகுதியில பைபிள்னு ஒண்ணு வச்சிருக்கோம். ரெண்டாவது, இந்த வேதம் சொல்லுகிறது, இந்த வேதம் குறைவற்றது.
ஆனா மொபைல்ல இருக்க வேதம் குறை உள்ளது. ஏன்னா நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. இந்த பைபிள்ல என்ன கிடையாது? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கிடையாது. இது குறை உள்ளது. அவசரத்துக்கு படிக்கலாம். ஆனா இந்த வேதத்தை படிக்கும்போது இதுல ஜீவன் இருக்கு. இதுல ஜீவன் இருக்கு. இந்த ஜீவன் நமக்குள்ள பாய 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 என்ன நடக்கும்னா, நான் அவருடைய பிள்ளை, அவர் என் தகப்பன்கிற இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப கட்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். வசனம் உங்களோட பேசிக்கிட்டே இருக்கும். இந்த வசனம் உங்களை பல விதங்கள்ல யோசிக்க வச்சு உங்களை கத்தருக்குள்ள கட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கும். இப்படி கட்டி எழுப்ப கத்தரோட நீங்க இருக்கிறதுனால என்ன நடந்தாலும் கவலை இல்லை, அவர் பார்த்துக்குவாருங்கிற அந்த அறிவு அப்பதான் வரும். அல்லேலூயா. முழு இருதயத்தோடு என்னிடத்துக்கு திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். லேவியராகமம் 20:26 எடுத்துட்டீங்களா? பழைய ஏற்பாட்டுல 153வது பக்கம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராயிருக்கிறபடினால், எல்லாரும் சேர்ந்து, கர்த்தராகிய நான் பரிசுத்தராயிருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அல்லேலூயா சொல்லுவோமா? 24ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை பாருங்க. உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஆண்டவர் தேவன் அறிஞ்சு அவரோட ஒரு நல்ல உறவுள்ள வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் அவர் மற்ற ஜனத்தை விட்டு உங்களை பிரிச்சு எடுத்துட்டார். இப்ப திரும்ப நீங்க அவங்கள நேசிக்கலாம், அவங்களோட ஐக்கியப்பட முடியாது. உன் ஃப்ரெண்டு ரட்சிக்கப்படாதவனா இருக்கலாம், நீ அவனை நேசிக்கலாம், ஆனா அவனோட ஐக்கியப்படக்கூடாது. ஏன்னா அங்கிருந்து நீ ஆண்டவருக்குன்னு சொந்தமா இருக்கும்படி உன்னை பிரிச்சு எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் பிரிச்ச காரியத்தை மறுபடியும் நீ போய் ஒட்ட வைக்க கூடாது. ஆமென் சொல்லுவோமா? உன் எதிர்காலம் நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும், உன்னுடைய எதிர்காலத்துல நீ நல்லா வாழணும்னு ஏகப்பட்ட திட்டத்தோட ஆண்டவர் ஒன்னுத்துக்கு உதவாத அந்த குப்பையில கிடந்த நம்மளை பார்த்து அவர் சொல்ற எனக்குன்னு பிரிச்சு எடுத்து. இந்த வார்த்தை ரொம்ப என்ன அழ வச்சது. யோசிச்சு பாருங்க. எவ்வளோ பேர் நம்மளை விட நல்லவங்க இருக்காங்க, எவ்வளோ பேர் நம்மளை விட படிச்சவங்க இருக்காங்க, பணக்காரங்க இருக்காங்க. என்ன போய் எப்படி உங்களுக்காக செலக்ட் பண்ண முடிஞ்சது? ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனா என்ன செலக்ட் பண்ண மாட்டான். எனக்கு குவாலிஃபிகேஷன் இல்லைன்னு சொல்லி துரத்தி விட்டுருவான். ஒரு கம்பெனி என்ன செலக்ட் பண்ணாது. ஏன்னா செக்யூரிட்டி கார்டா போலாம், அவனும் வயசை பார்ப்பான். ஒரு கம்பெனி என்ன செலக்ட் பண்ணாது. எதுவுமே இந்த உலகத்துல எதுவுமே அது எதிர்பார்க்கிற தகுதி என்கிட்ட இல்லைன்ட்டு செலக்ட் பண்ணாது. ஆனா ஒரு தகுதி இல்லாம நீ என் பிள்ளையா இருக்கணும்ட்டு என்ன செலக்ட் பண்ணாரு. எத்தனை பேர் இதை உணர்றீங்க? ஏன் செலக்ட் பண்ணது தெரியுமா? அவர் தேவன்கிற இருதயத்தை கொடுக்கிறது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல 40 வருஷம் வந்தோம், அவரை தேவனா அறியல. அதனாலதான் இன்னொரு கண்ணுக்குட்டியை தேடினாங்க. தேவனை அறியல. தேவனை அறியாததுக்கு காரணம் என்ன? அந்த இருதயத்துல தேவனை வைக்கிறதுக்கு பதிலா இச்சைகளை வச்சிருந்தாங்க, எகிப்தினுடைய பாவங்களை. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் ஆண்டவரை உத்தமமா பின்பற்ற முடியாம போற காரணம் இருதயத்துல வேற ஒண்ணு இருக்கு. வேற யாரோடையோ இருக்கிற ஐக்கியம், வேற எந்த பொருள் மேலேயோ இருக்கிற ஆசைகள், வேற பொழுதுபோக்கு காரியங்கள், இதெல்லாம் இருதயத்துல இருக்கிறதுனால இயேசுவை தெய்வமா பார்க்க முடியல, அவருடைய அன்பை ருசிக்க முடியல. ஆண்டவர் இந்த ஜனம் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்று கண்டு ஒரு ஸ்டெடியா இல்ல ஆண்டவருக்குள்ள. 2 வாரம் நல்லா இருக்கிறது, அதுக்கப்புறம் யாராவது கூப்பிட்டான்னா போயிட்டு அப்புறம் ஆண்டவரே ஆண்டவரேன்னு அழுகிறது. ஆண்டவர் பாரு, நீ வழுவி போகிற இருதயமா இருக்கே, நீ ஏன் பிள்ளையா இருக்கிறதுக்கு தானே நான் பிரிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். நான் பிரிச்சு எடுத்துட்டு வந்த இடத்துக்கு நீ மறுபடி போயிட்டு ஐயோ என்னால பரிசுத்தமா வாழ முடியல, பரிசுத்தமா வாழணும். முதல்ல பிரித்து எடுக்கப்பட்டதுல நிலைச்சு நில்லு. ஆமே. இன்னைக்கு கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுற, எதுல இருந்தெல்லாம் உங்களை பிரிக்கணுமோ ஆண்டவர் சொல்லுங்க, என்ன பிரிங்க ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்யுங்க? பிரித்து எடுங்க ஆண்டவரே. தம்பி சொல்ல மாட்டேயோ? சொல்லுங்க பார்க்கலாம். என்னை பிரிச்சு எடுங்க ஆண்டவரே. நீங்க கேட்டா தான் பிரிச்சு எடுப்பார். ஆனா ஏற்கனவே பிரிச்சு கொண்டு வந்த, நீங்க கேட்காமலே உங்களை பிரிச்சு கொண்டு வந்தாரு. உங்களுக்காக ஒரு எதிர்கால திட்டத்தை போட்டு உங்க ஒவ்வொருத்தரையும் நல்லா பார்க்கணுன்ட்டு. எங்க அம்மா கடைசி நேரத்துல சொன்னாங்களாம், என் பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்ட்டு.
பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற என் பிதா நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப நான் இயேசுவை தேடி இந்த சர்ச்சுக்கு வர்றேன்னா ஆண்டவர் என் மேல ஏதோ ஒரு திட்டம் வச்சிருந்தா என்னை பிரிச்சு எடுத்துட்டாரு. அவர் பிரிச்ச இடத்துக்கு மறுபடி நான் நினைச்சக்கூடாது, போய் என்னை கெடுத்துக்கிற கூடாது, மறுபடி நான் போகக்கூடாது. சில பாரம்பரிய சபையிலிருந்து கர்த்தர் பிரிச்சு பெந்தெகோஸ்தை கொண்டு வந்திருக்காரு. திரும்ப போய் அங்க போய் ஒட்டிக்கிட்டு இருக்க கூடாது. அப்ப பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவமே இல்லாம போயிடும். இதுல நீங்க கரெக்டா இருக்கணும். அந்த பாரம்பரியத்தையும் விட முடியல, இதுவும் தேவை. ஹலோ, 2 வண்டியில பயணம் பண்ண முடியாது. ஆண்டவரை உறுதியா பற்றி கொள்ளுங்க. பாரம்பரியங்கள் அங்க போனா அது அவங்களுக்கு ஏத்த மாதிரி, இங்க வந்தா இவங்களுக்கு ஏத்த மாதிரி. ஆண்டவர் பாப்பாரு, நான் உன்னை பிரிச்சுட்டேன். அல்லேலூயா. பிரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் நீ இப்படித்தான் இருக்கணும். அன்னைக்கு நான் சில காரியங்களை இப்ப மனசுல வர்றதுனால சொல்றேன். இந்த காலில் மெட்டி போடுறது யாருடைய, எந்த மதத்தினுடைய பழக்கம்? சத்தமா சொல்லுங்க. ஆனா கிறிஸ்தவ பிள்ளைகள் நிறைய பேர் மெட்டி போட்டிருக்காங்களே, அது அவங்களுக்கும் சாத்தானுக்கு இருக்கிற சொல்லுங்க உடன்படிக்கை. அந்த மெட்டி ஒரு நாள் உன்னை நரகத்துக்கு கொண்டு போயிடும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்படின்னு சில பிள்ளைகளை நான் பார்க்கும்போது காலில் போட்டிருக்காங்க. அது இன்னொரு மதத்துக்குரிய காரியம். அது உங்களில் இருந்தால் உங்களை அது நரகத்துக்கு இழுத்துட்டு போகும். பிரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் அதோட போய் ஒட்டிக்கிட்டு இருக்க கூடாது. நான் சொல்றது உண்மை. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? உண்மை, சத்தியத்தை சொல்றேன். பிரிச்சு எடுத்துட்டாரு. பிரிச்சு எடுத்துட்டு நான் தான் தெய்வங்கிறத அறியறதுக்கு உனக்கு வாய்ப்பு கொடுக்கு. அதுக்கு தான் சபையில உபதேசம், தேவன் அறிகிற உபதேசம். 5 நிமிஷம் 2 பேரை பத்தி மட்டும் பேசிட்டு நான் ஜெபிக்க விரும்புறேன். ராகாப் பேசி யோசுவாவின் புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும். இந்த ராகாப் வேசிக்கு முதல்ல கிடைச்ச ஆசீர்வாதம் இந்த எரிகோ பட்டணத்திலிருந்து கிடைத்த விடுதலை அல்ல. எரிகோ ஜனத்திலிருந்து ஆண்டவர் இவரை பிரித்தெடுத்த ஆசீர்வாதம் அல்ல. அல்லது ஒரு இஸ்ரவேலனை திருமணம் செய்ய வைத்து, இஸ்ரவேலிலே பிரபுவை போல இருந்த ஒருவனை திருமணம் செய்ய வைத்து இந்த இஸ்ரவேல் குடும்பத்திலே ஒன்றாக இணைத்தது ஆசீர்வாதம் அல்ல. அவளுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் இவர் தெய்வம் என்று அறியும்படியான இருதயத்தை கொடுத்தார். அவர் கர்த்தர் என்று அறியும்படியான இருதயத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? கொடுத்தார். உங்க இருதயத்தில் ஆண்டவரை கர்த்தர், கர்த்தர் புரியுது உங்களுக்கு, ஆளுகை செய்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபத்துல பவுல் அழகா சொல்றார், எடுத்துக்கொள்ளுங்க. 6ஆம் அதிகாரத்துக்கு 16ஆம் வசனம். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தா ஆண்டவருக்கு அடிமையா இருப்ப, பாவத்துக்கு ஒப்பு கொடுத்தா பாவத்துக்கு அடிமையா இருப்ப. ஆனா ஏதோ ஒண்ணுக்கு நீ ஒப்பு கொடுத்துடுற. இப்படி சொல்லிட்டு தான் சொல்றாரு, முன்னே. எல்லாம் அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. முன்னே எப்ப? இயேசுவை அறிவதற்கு, அல்லது இயேசுவை அறிந்தும் அவரை தெய்வமாய் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னே. நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்துக்கு நீங்கள் சொல்லுங்க, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததுனாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு. அப்பா, இப்பவும் நீ சுயாதீனன் அல்ல. ஒருத்தன்ட்ட அடிமையா இருந்து இன்னொருத்தட்ட அடிமையா வந்துட்டு, அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? இயேசு விடுதலை ஆக்கி விட்டார். எதுக்கு? நான் பாவத்துக்கு அடிமையா இருந்தேன். பாவத்துக்கு அதிகாரி யாரு? அப்ப நான் பாவத்துக்கு அடிமையா இருக்கேன்னா ஆட்டோமேட்டிக்கா யாருக்கு அடிமையா இருக்கேன்? ஐயோ, இதை பார்க்காம என்னால இருக்க முடியல, இதை கேட்காம என்னால இருக்க முடியல, இதை செய்யாம என்னால இருக்க முடியலன்ட்டு பாவத்துக்கு அடிமையா இருந்தா
ஆட்டோமேட்டிக்காக நான் ஏற்கனவே பிசாசுக்கு அடிமையாக இருக்கேன். அதை மனப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா ஒரு டிவி தொடர் பார்க்குறாங்கன்னு வச்சுங்களேன், எப்படி பார்க்குறாங்க? மனப்பூர்வமாக சிரிச்சு சிரிச்சு ஒப்பு கொடுத்துட்டாங்க. சாராய கடையில் போய் சாராயம் குடிக்கிறான்னா அவன் அதுக்கு என்ன செய்யட்டான்? மனப்பூர்வமா ஒப்பு கொடுத்துட்டான். பழி வாங்குற சுபாவத்தோடு ஒரு சுபாவ அன்பு இல்லாமல் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவோடு இருக்கோம்னா அந்த சுபாவத்துக்கு நம்மளை என்ன செஞ்சிட்டோம்? ஒப்பு கொடுத்துட்டோம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அதுல இருந்து விடுதலை ஆக்கிட்டேன், பிரிச்சுட்டேன். ஆமேன்னு சொல்லுவோமா? பிரிச்சுட்டேன். ஆனா இப்ப நீ சுயாதீனம் கிடையாது, இப்ப நீதிக்கு ஒன்னு அடிமையாக்குறேன். அப்ப நீ எப்படி அதுக்கு மனப்பூர்வமா ஒப்பு கொடுத்தியோ அதை போல இப்ப நீதி ஆகிய இயேசுக்கு நீ என்ன செய்யணும்? மனப்பூர்வமா ஒப்பு கொடுக்கணும். இப்ப அடுத்த வசனத்தை வாசிப்போம். வாசிங்க யாராவது சத்தமா. ரோமர் 6 அதிகாரத்துல உங்கள் மாம்ச பலவீனத்து நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன், அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்துக்கும் அக்கிரமத்துக்கும் என்ன சொல்றாரு? முன்னாடி நீ ரட்சிக்க பிறகு முன்னாடி குடிக்க சினிமாவுக்கு அங்க அங்கன்னு மனப்பூர்வமா ஒப்பு கொடுத்து தானே போன அது முன்னாடி. ஆனா இப்ப அத போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. அப்ப நிரந்தரமா நம்ம சுயாதீனம் கிடையாது, நம்மளை நேசிக்கிற ஒரு எஜமானுக்கு அடிமையா இருக்கும். முன்னாடி நம்மளை நேசிக்காத ஒரு எஜமானுக்கு அடிமையா இருந்தோம், இப்ப நம்மளை நேசிக்கிற எஜமானுக்கு அடிமையா இருக்கும். கர்த்தர் என்று அறியக்கூடிய இருதயத்தை ராகாப் பேசிக்கு ஆண்டவர் கொடுத்தார். கேட்டீங்களா? அவர் கேள்விப்பட்ட போது நியூஸ் வருது, ஒரு கூட்டம் எகிப்துல இருந்து வந்துகிட்டு இருக்கு, இந்த ராஜாவுக்கு அப்படி செஞ்சாங்க, அந்த ராஜாவுக்கு அப்படி செஞ்சாங்க. அந்த ஜனத்துக்காக ஆண்டவர் செங்கடலையே பிளந்தாரு, அந்த ஜனத்துக்காக ஆண்டவர் கண்மலையே பிளந்தாரு. இப்படியெல்லாம் கேள்விப்படுறா. தேவ பிள்ளைகளே, எப்ப கர்த்தர்னு அறிய முடியும்? கர்த்தருடைய செயல்களை நீங்க தியானிக்கத்தான் அவரை கர்த்தர்னு அறிய முடியும். உங்க வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை தியானிக்க கர்த்தரை அறிய முடியாது. பிசாசு உங்களுக்கு நிறைய காரியங்களை குழப்பத்தை உண்டு பண்றதுக்காகவே கர்த்தரை நினைக்க விடாம பல போராட்டத்தை கொடுப்பான். அதன் மத்தியில கர்த்தரை நினைக்கணும். இதெல்லாம் ஒண்ணுமில்லாம போயிடும். என்ன ஆளுகை செய்கிறது உண்மையானால் என்னை நெருக்க வருகிற, என்னை வேதனைப்படுத்துகிற வருகிற அத்தனையும் அவர் கண்ட்ரோலை மீறி என்ன தொட முடியாதுங்கிற விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். வெளியிலே தான் சொல்லுவோமே, நான் கர்த்தர் என்று இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். ராகாப் பேசி ஒரு புறஜாதிய பெண் அந்த அந்த எரிகோ பட்டணத்துல இருந்த எல்லா மக்களுக்கும் இல்லாத ஒரு ஆசீர்வாதம், கர்த்தரே தேவன் என்று அவள் அறிந்து கொண்டாள். அதனாலதான் சொல்றேன், நமக்கு கிடைக்கிற பெரிய ஆசீர்வாதம் இயேசுவை கர்த்தராய் பார்ப்பது. அப்படி கர்த்தரா பார்த்துட்டீங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க? அடிமையா ஒப்பு கொடுத்துருவீங்க. அடிமையா ஒப்பு கொடுத்துட்டா பழைய வாழ்க்கைக்கு போக மாட்டீங்க. ரெண்டாவது, நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறதுக்கு தான் அவர் என்னை பிரிச்சு கொண்டு வந்திருக்காரு. நான் மறுபடியும் அங்க என்ன செய்யக்கூடாது? ஒட்டி உறவாடிக்கிட்டு போயிட்டு, அதாவது உறவுகள் என்னைக்கு மாறாது. எங்க அக்கா இன்னும் ரட்சிக்கப்படலை, எங்க அண்ணன் ரட்சிக்கப்படலை, உறவு மாறல, ஆனா ஒட்டிக்கிட்டு இருந்தது மாறிடுச்சு. புரியுது உங்களுக்கு? அந்த வழிபாடுகள், அந்த காரியங்கள் எல்லாத்துல இருந்து பிரிச்சு எடுத்துட்டு வந்துட்டார். சரி, ரூத்தின் புத்தகத்துக்கு வாங்க. ரூத்தின் புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அப்ப என்ன சொல்லிட்டா? உம்முடைய தேவன். இப்ப இதுக்கு முன்னாடி நான் மோவாபில் இருக்கும்போது நிறைய தெய்வங்களை கும்பிட்டோம். ஆனா இந்த குடும்பத்துல கர்த்தர் என்ன அங்கிருந்து பிரிச்சு கொண்டு வந்து ஒரு இஸ்ரவேலனுடைய குடும்பத்துல என்ன ஐக்கியப்படுத்தினதுக்கு அப்புறம் இவங்க வாழ்க்கையில கடைபிடிக்கிற நியாயப்பிரமாணங்கள், இவங்க கை கொள்ளுகிற காரியங்கள்லாம் பார்க்க இவர் தான் தெய்வங்கிறது அறிய வச்சார். அதனால என்னுடைய பழைய தெய்வம் இனி எனக்கு தெய்வம் கிடையாது, உம்முடைய தெய்வம் தான் என்னுடைய தெய்வம். அப்படி சும்மா சொல்ல முடியாதுங்க. கர்த்தர் மனக்கண்களை திறந்திருக்கிறார்.
உங்களுக்கு அந்த மனக்கண்கள் திறக்கப்பட்டுருச்சா? இல்லாட்டா நான் என்னமோ நினைச்சு சர்ச்சுக்கு வந்தேன், இத்தனை வருஷம் வந்தேன், இது நடக்கும் அது நடக்கும்ட்டு வந்தேன், ஒன்றும் நடக்கல, அந்த இயேசு வேண்டாம், ஒன்றும் ஈஸியா போயிடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வந்தாலும் கடைசியில நீங்க நினைச்ச காரியம் நடக்கல, நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒன்றும் நடக்கலன்னு சொன்னா இந்த தெய்வமும் வேணாம் ஒண்ணு வேணான்னு போயிடுறதுக்கு 90% வாய்ப்பு இருக்கு. ஆனா எப்ப இந்த வாய்ப்பு இல்லாம போகும் தெரியுமா? நான் நினைச்சது நடந்தாலும் நடக்காட்டாலும் இவர் தெய்வமா கண்டுபிடிச்சனே, இவர் எனக்காக உயிரை கொடுத்தாரு, இவர் மீண்டும் வரப்போறாரு, என்ன பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறாரு, அந்த வாழ்க்கையில நித்தியமா நான் வாழ போறேன்னு, அது போதையா எனக்கு, அத பிடிச்சுக்கிருவீங்க. அப்படி பார்த்ததுனாலதான் சொல்றா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். தானியேலின் புத்தகத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க, நிறைய பைபிள்ல உங்களுக்கு எவிடன்ஸ் இருக்குங்க. ஆண்டவர் நிறைய பேருக்கு அப்படி சொல்லி கொடுத்திருக்கார். தானியேலுக்கு எழுதின தானியேல் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. அப்பொழுது உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். அதுக்கு முன்னாடி சிலையை செஞ்சு வச்சு கும்பிடுங்கடான்னு சொன்னவன் இப்ப ஆண்டவர் கொஞ்சம் அவனை மாட்டை போல புள்ள திங்க வச்சுட்டாரு, சில பாதையில நடத்தினார், அவ்வளவுதான். இப்ப அவனுக்கு புத்தி வந்துருச்சு, கண்ணை எங்க ஏற எடுக்கிறான், அந்த அவன் செஞ்சு வச்ச சிலைக்கு நேர கண்ணை ஏற எடுக்காம அந்த கர்த்தத்துவம் உள்ள தேவனாகிய கர்த்தரை பார்க்கிறான். அந்த கர்த்தத்துவம் தான் நித்தியமான கர்த்தத்துவம். சொல்ல வச்சாரா? அப்படின்னா என்ன நடந்திருக்கு? அவன் தேவனை அறிவதற்குரிய இருதயத்தை தேவன் கொடுத்தார். அதுக்கு முன்னாடி அவனுடைய இருதயம் மிருகத்தை போல மாறிச்சு. அந்த சூழ்நிலையில ஆண்டவர் அறிஞ்சுக்கிட்டான். இப்ப அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்ப ஆரம்பிச்சு. அதே அதிகாரத்துல அதே புஸ்தகத்துல பாருங்க, அதே புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவறிந்தும் நிற்கும். ஆமென் சொல்லுவோமா? இந்த அனுபவத்தை ஆண்டவர் இந்த தாரிய ராஜாவுக்கு கொடுக்கிறார். எப்படி ஒரு தேவ பிள்ளை போன பாடுகள், அந்த கடந்து போன பாதை, நீங்களும் நானும் கடந்து போற பாடுகள்ல பயப்படாம பதறாம கர்த்தரை உறுதியா பிடிச்சிட்டு அவர் இருக்காருன்னு சொல்லும் போது மத்தவன் பார்ப்பான், எனக்கு இந்த நம்பிக்கை இல்லை, இவங்களுக்கு இந்த நம்பிக்கை இருக்கு, இவன் கும்புறதாண்டா தெய்வம். நீங்களும் மற்றவங்களை போல அப்படியே நடுங்கிக்கிட்டு ஐயோ என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம்னா உங்களை பார்க்குறவன் இருக்கிற விசுவாசம் என்ன செய்யறோம்? போயிடும். குடும்பத்தில் கவனிங்க, அடுத்தவங்க விசுவாசத்தை நீங்க குலைச்சு போடாதீங்க, நீங்க தில்ல நிக்கணும். அல்லேலூயா. என்ன ஆகுமோ? மிஞ்சி போனா ஜீவன் போகும். எங்க போகுது? அதுதானே பாடுறோம், பரலோகமே என் சொந்த என்று காண்பேனும். ஆண்டவர் இன்றைக்கே காணலாம்ப்பா, வர்றையா அப்படின்னு கேட்டா, ஐயா ஆண்டவரே என்ன ஆண்டவரே, ஏதோ பாடுனேங்கிறக்காக இப்படி உடனே வந்து கூட்டு போறீங்களே. இப்படிதான் இன்னைக்கு நம்ம கதை இருக்கு. ஓகே, ரெடி ஆண்டவரே. அதே சமயத்துல வீட்டுக்காரர் வெளிநாட்டுல இருந்து வராரு, இன்னைக்கே புறப்பட கூட்டு போறேன், என்னங்க திடீர்னு வந்து சொன்னா எப்படி, எனக்கு கொஞ்சம் டைம்னு சொல்லி, ஐயா எது எடுக்கிறோமோ இல்லையா, இருக்கிறது என்ன செய்யும், உடனே நான் உங்க கூட வந்தா போதும். ஏன் தெரியுமா? என்ன இங்க இருந்து எதை எடுத்தாலும் எடுக்காட்டாலும் உங்க கூட வந்துட்டா எல்லாத்தையும் நீங்க பாத்துக்குவீங்க. உண்மையா? அதை போலதான் எப்பவுமே ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுறதுக்கு ரெடியானா போயிடணும். ஆமே, இன்னும் இது நடக்கல அது நடக்கலன்னு இருக்கக்கூடாது. எந்த இன்னொன்னு, ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு மரணத்தை அனுமதிக்கிறாருன்னா அவர் பிதாவுனுடைய ஆதீனத்தில் அதான் டேட் ஆஃப் டெத்துன்னு குறிச்சிட்டாருன்னு அர்த்தம். ஆமான்னு எத்தனை பேர் உணர்றீங்க? அதுக்கு மேல நம்ம போராட முடியாது. ஆனா அந்த மரண சூழ்நிலையே வந்தாலும் அதன் மத்தியில தில்ல நிக்க கத்துக்கிறோம். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, எது ஆசீர்வாதம்?
கர்த்தரை தேவன் என்று, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவர் நம்மை உண்டாக்கினார். நம்ம யார்? அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள். ஸோ இந்த சூழ்நிலையில நான் இந்த வசனத்தை தியானிச்சது உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கர்த்தரை தெய்வமா பார்க்கணும். ஒரு ஏடிஎம் மிஷினா பார்க்க கூடாது. என் தேவைகளுக்காக போய் பார்க்கணும். அவர் தேவன். அவர்கிட்ட அவர் எல்லாத்தையும் பொருட்படுத்தணும். ரூத்துவை பார்த்தோம், ராகாபேசிய பார்த்தோம், நேபுகாத்நேச்சாரை பார்த்தோம், தரியராஜாவை பார்த்தோம். இதுல விசேஷம் என்னன்னா, தரியராஜாவும் நேபுகாத்நேச்சாரும் இவர் மட்டும்தான் தெய்வம்னு சொல்லி சொன்னானுங்களே தவிர அவர்கிட்ட ஒட்டலை. ஆனா ராகாப் ரூத் அப்படி இல்லை, முழுசுமா வந்துட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருடைய அற்புத காரியங்களை பார்க்கும்போது ஆச்சரியப்படுவாங்க, ஆனா அவர்கிட்ட வரமாட்டாங்க. நீங்க ஆச்சரியப்படுற ஆளா, அவர்கிட்ட வர்ற ஆளா? ஜெபம் பண்ணுவோமா? வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீர் கர்த்தர் என்று அறியக்கூடிய இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. கர்த்தர்னா சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர் அல்லவா? அந்த வெளிப்பாடு மட்டும் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா வாழ்க்கையில கவலை இல்லாம, கஷ்டம் இல்லாம, வேதனை இல்லாம வாழ்வீங்க. என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க. என்ன வந்தாலும் நம்புவே என் நேசமீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தா, என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவா என்றுமே, காத்திடுவா. ஐயம் மிகுந்ததோ காலத்தில் ஆவி குறை வாழ்தா, மீட்பருதீர பேலத்தா சத்துருவை வென்றே, என் பயம் யாவோ நீங்கிற்று, இயேசு கை தூக்கினார், என் உள்ள மாறிற்று, இயேசு காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவா என்றுமே, காத்திடுவா. நல்ல பிதாவே, அநேகர் உம்மிடத்தில் வேகமாய் வந்தும் கடைசி வரை நிற்காமல் இடையிலே வழுவி போகிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று நாங்கள் இன்றைக்கு பார்த்தோம். நீர் தேவன் என்று அறிந்து விட்டார், அந்த இருதயத்தை எங்களுக்கு கொடுத்துட்டா, என்ன வந்தாலும் நாங்கள் உங்களை விட்டு போக மாட்டோம்ப்பா. அன்றைக்கு பேதுரு சொன்னது போல, வாழ்க்கையில இந்த உபதேசங்களை கடைப்பிடிக்க முடியாது, இப்படியெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாதுன்னு சொல்லி நிறைய பேர் போனப்ப பேதுரு சொன்னாரே, நாங்கள் யாரிடத்துல போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று, உங்களை விட்டு எங்களால் பிரிஞ்சு போக முடியாதுங்கிற நிலைமைக்கு பேதுரு வந்தார். அதை போல நாங்களும் வாழணும்.
சபைக்கு வந்திருக்கிற ஒருவேளை தேவைகளுக்காக பல ஆண்டுகளாக தேவைகளுக்கு மட்டும் கர்த்தரை நம்பி வாழ்ந்து அந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீர் தேவன் என்பதை அறியக்கூடிய இருதயத்தை கொடுத்து நம்மை உறுதியாய் பற்றி கொள்ள கிருபைத்தார். நீர் எங்களை உம்முடைய ஜனமாய் இருப்பதற்கு மற்றவர்களை விட்டு பிரித்தெடுத்திருக்கிறேன். இனி நாங்க திரும்ப திரும்ப போய் ஒட்டிக்கிட்டு இருக்காதபடி பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ கிருபைத்தார். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த சத்தியத்துக்கு விரோதமான எண்ணங்களை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே நான் கடிந்து புறப்படுத்துகிறேன். நீர்முடைய பிள்ளைகளை விடுவித்திருக்கிறேன். உமக்கு அடிமைகளாயிருக்க எங்களை கடூரமாய் ஆளுகிற ராஜா அல்ல, எங்கள் மேல் அன்பு செலுத்தி கண்ணும் கருத்துமாய் எங்களை பார்த்து வழி நடத்துகிற நல்ல தகப்பன். நீதிக்கு அடிமைகளாக எங்களை ஒப்பு கொடுக்க கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமாருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை வரைக்கும் என்னிடைக்கும் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.